அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் எங்கும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மலர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மலர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் மன்னரே, அறிந்து எங்களை தீர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ் கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீரென்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு விசுவாசிகளே, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன. மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறை இன்று நம் தாயாம் திரு அவை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த திருவழிபாட்டில் அர்த்தமுள்ள விதத்தில் பங்கெடுத்து நமது ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்டு அதை நம் உள்ளத்தில் இருத்தி இந்த வாரம் முழுவதும் கடவுளுடைய ஆசீரோடு அவருடைய அருட்துணையோடு வழிநடத்துதலோடு வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வானதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமக்கு மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுலத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை
பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் எனது மீட்பராம், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பராம். வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமையானுக விடமாட்டார். தீமையானுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பனார். அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ இவரை கண்டு பயமில்லை. இறைவன் எனது மீட்பனார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 மற்றும் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தி அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறே அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று. செபலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பேரொளி ஆகிய இயேசுவை நீயும் கண்டுகொள்கிறாய். உன் வாழ்வில் அந்த ஒளியை நீ அனுபவிக்கின்றாய். கடவுள் எப்பொழுது உன்னுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வருகிறாரோ அப்பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு அவர் அருளுகின்றார். அவர் உன்னை பலுகி பெருகச் செய்கின்றார். உன்னுடைய மகிழ்ச்சியை மிகுதியாக்குகின்றார். உன்னுடைய உள்ளம் எப்பொழுதும் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் அகமகிழ்ச்சிக்குரியதாயிருக்கிறது. கடவுள் இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் சொல்லுகிறபடி, இதோ இவ்வளவு காலம் நமக்கு சுமையாயிருந்த நுகத்தை ஆண்டவர் உடைத்தெறிந்தார். நம்முடைய தோள்களை புண்ணாக்கிய தடியை அவர் தகர்த்து போட்டார். சகோதரனே, சகோதரியே, உன் நுகம் எது? உன் வலி எது? உன் வேதனை எது? உன் துன்பங்கள் எது? உன் துயரங்கள் எது? உன் கவலை எது? உன் கண்ணீர் எது? ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல். அந்த இருள் நிறைந்த பகுதியை வெளிச்சமாக்குகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலேயே நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறது இறை வார்த்தை பகுதி. இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இந்த வாரம் முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்தி பாதுகாக்க முழுமையாய் அவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு உடனிருந்தால் செய்கிற எல்லா செயலிலும் நமக்கு வெற்றி உண்டு. நமக்கு பாதுகாப்பும் வழித்துணையுமாய் ஆண்டவர் இயேசு நம்மோடு உடன் இருக்கிறார். அவருடைய வானதூதர்களை நமக்கு பக்கபலமாக நிறுத்துகிறார். இந்த வாரம் முழுவதும் கடவுளுடைய அருளோடு ஆசீரோடு அவருடைய சாட்சியாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென்.
நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். உங்களிடையே சண்டை சச்சரவுகள் வேண்டாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, செபலோன் நப்தலி என்கிற இந்த 2 ஊர்களின் பெயர்களும் முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் இடம்பெறுகிறது. அசிரியர்களால் இந்த நகரங்கள் கைப்பற்றப்பட்டு அங்கிருந்த மக்கள் எல்லோரும் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இயேசு தனது பணியை முதலில் இந்த செபலோன் நப்தலி பகுதியில் தொடங்குகிறார். இதன் வழியாக பழைய ஏற்பாட்டினுடைய வாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். காரிருளில் நடந்து வந்த மக்கள், செபலோன் நப்தலி இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெரும் துயரிலும் வேதனையிலும் இருளிலும் கலக்கத்திலும் அச்சத்திலும் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒளியாக வாழ்வாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அதையே இன்றைய நாளின் நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம் மனமாற்றத்திற்கான அழைப்பை நமக்கு தருகிறது. 5 செயல்பாடுகளிலிருந்து நமக்கு மனமாற்றம் அவசியம். முதலாவது, பாவத்திலிருந்து நமக்கு மனமாற்றம் வேண்டும். இரண்டாவது, இயேசுவின் மீது முழுமையான நம்பிக்கை நமக்கு வேண்டும். மூன்றாவது, நாம் புது படைப்பாக வாழ அழைப்பு தருகிறது இன்றைய நாளின் நற்செய்தி. பிறகு தீமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டிய அழைப்பை தருகிறது. இறுதியாக திருமுழுக்கு பெற்று நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ வாழ்வு, சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும். ஆண்டவருடைய பணியானது இவ்வாறு துவங்குகிறது. விண்ணரசு பற்றிய நற்செய்தியை அவர் பறைசாற்றும் போது, நோய் நொடிகளை எல்லாம் அவர் குணப்படுத்தும் போது அவர் சொல்லுவது, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இப்படியாக தன் பணியை தொடங்குகிற போது நாமும் மனம் மாற அழைக்கப்படுகிறோம். எதிலிருந்து? பாவத்திலிருந்து மனம் மாற அழைக்கப்படுகிறோம். திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்லுகிறது, எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பு வேண்டும். பாவத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும் என்றால் நாம் மனம் மாறி ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறது இந்த இறைவார்த்தை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கலாத்தியருக்கு எழுதிய திருமடல் 2வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை, எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கின்றேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே இவர் ஒப்பு கொடுத்தார். சகோதரனே, சகோதரியே, நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறவராக நமது ஆண்டவர் இருக்கிறார். அவரே நமக்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவராக இருக்கிறார். அவராலேயே நாம் வாழ்கிறோம். இது பவுலடியாருடைய அனுபவம். இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இந்த உணர்வு நிலை நமக்குள் வரும்போது கிறிஸ்துவின் மீது முழுமையான நாம் நம்பிக்கை கொண்டிருப்போம், அவரை ஏற்றுக்கொள்வோம். அத்தகைய மனமாற்றம் நமக்குள் வர வேண்டும். இரண்டாவது. மூன்றாவதாக, புது படைப்பாக வாழ்வதற்கான அழைப்பை தருகிறது இன்றைய நாளின் இறைவார்த்தை. புது படைப்பாக வாழ
நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். மனமாற்றம் என்பது புதுப்படைப்பாக வாழ்வதற்கான மனமாற்றம். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமடல் 5வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை, எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. யார் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறாரோ அவர் புதியதாய் படைக்கப்பட்டவராயிருக்கிறார். அவரிடத்தில் இருந்த பழையன கழிகின்றது. பழைய வருத்தங்கள், பழைய வேதனைகள், பழைய துன்பங்கள், பழைய கலக்கங்கள், பழைய கஷ்டங்கள், அழுகை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உன்னை புது படைப்பாக மாற்றுகிறார். உனக்குள் மனம் மாற்றம் வேண்டும். புது படைப்பாக நீ மாற வேண்டும் என்றால், கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு அந்த புது படைப்பை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் நீ மனம் மாற வேண்டும். சகோதரனே, சகோதரியே, அதனால்தான் இன்றைய நாடினுடைய 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள், உங்களிடையே சண்டை சச்சரவுகள் வேண்டாம். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று உங்களுக்குள்ளேயே பிளவுகள், சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் வேண்டாம். இறைவார்த்தை தெளிவாகவே சொல்லுகிறது, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் பெயராலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினாலேயே நாம் ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாறுகிறோம் என்று அழகாக உரைக்கிறது அந்த இறைவார்த்தை. சகோதரனே, சகோதரி, 4வதாக தீமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். தீமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். பல்வேறு தீமைகளினால் நாம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். நமக்குள் இருக்கிற குடிப்பழக்கம், போதை பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், இப்படிப்பட்ட பல்வேறு தீமைகளினால் நம் வாழ்க்கை பாவக்கரை படிந்த ஒரு வாழ்க்கையாக மாறியிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமடலில் 5வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை சொல்லுகிறது, எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். உனக்குள்ள என்ன தீமை இருக்கிறது? கோபமா, பொறாமையா, மனஸ்தாபங்களா, மன வருத்தங்களா, மனநோகங்களா, என்னென்ன தீமைகள் உனக்குள் இருக்கிறதோ எல்லா தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக்குவார். அத்தகைய மனமாற்றத்திற்கான அழைப்பாக இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை அமைந்திருக்கிறது. பிறகு 5வதாக திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ சாட்சிய வாழ்வு வாழுங்கள். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை, அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். அற்புதமான இறைவார்த்தை. நீங்கள் மனம் மாறுங்கள், உங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியினுடைய கொடையை பெற்று அவருடைய சாட்சியாக நீங்கள் வாழ்வீர்கள். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் தான். இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான், திருமுழுக்கினால் அபிஷேகம் செய்யப்பட்டு முத்திரை செய்யப்பட்டிருக்கிறவன் தான். ஆனால் கிறிஸ்துவினுடைய சாட்சியாக நீ இருக்கிறாயா? உனக்குள் மனமாற்றங்கள் இருக்கிறதா? நன்மைகளை செய்வதற்கான ஆர்வம் உனக்குள் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அற்புதமான ஒரு கதை, அதோடு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு அரசன் ஒரு கனவு காண்கிறான். இறந்த பிறகு அவன் சொர்க்கம் போகிறான். அங்கு அவர் ஒரு பெரிய மாளிகையை கண்டு திகைத்து போய், இந்த மாளிகை யாருடையது, இந்த மாளிகை யாருடையது என்று சொல்லி அங்கிருந்த ஒரு தூதரிடத்தில் கேட்கிறான். அதற்கு அந்த தூதர் சொன்னாராம், இந்த மாளிகை அரசனுடைய வேலைக்காரனுடையது. அரசனுடைய வேலைக்காரனுடைய பெயரை சொல்லி இந்த மாளிகையானது அரசனுடைய வேலைக்காரனுடைய மாளிகை என்று சொல்கிறான். உடனே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்படியா, என் வேலைக்காரனுக்கு இத்தனை பெரிய மாளிகை என்றால் நிச்சயமாக எனக்கு
இதைவிட பெரிய மாளிகையாகத்தான் இருக்கும். எங்கே என்னுடைய மாளிகையை காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி ஆர்வத்தோடு கேட்கிறான். அப்பொழுது அந்த தூதர், அதோ தூரத்தில் தெரிகிறதே, அதுதான் உன்னுடைய மாளிகை. திரும்பி பார்க்கிறான். அந்த இடத்திலே ஒரு சிறிய குடிசை இருக்கிறது. ஒரு குடிசையை காட்டி, இதுதான் உன்னுடைய வீடு, இதுதான் உன்னுடைய சொத்து என்று சொன்னவுடனே அவன் கொதித்து போய், வேலைக்காரனை விட எனக்கு இவ்வளவு சிறியதா என்று கோபப்படுகிறான். அப்பொழுது அந்த தூதர் சொன்னாராம், இதுவே நீ செய்த நன்மை என்று சொல்லி, உன்னிடத்தில் இருந்ததை நீ பகிர்ந்து கொண்டது இதுதான் என்று சொன்னாராம் அந்த தூதர். சகோதரனே, சகோதரியே, SMS-ஐயும் வாட்ஸ்அப்பையும் இன்றைக்கு நீ ஷேர் செய்கிறாய். இது உண்மைதான். இன்றைக்கு SMS-ஐயும் வாட்ஸ்அப்பையும் நீ ஷேர் செய்து கொண்டிருக்கிறாய். அது போதாது. உன் வாழ்க்கையில் நீ இன்னும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் உன் நன்மைகளை ஷேர் செய். உன் நன்மைகளை நீ பகிர்ந்து கொள். அதுதான் நமக்குள் இன்று தேவையான மனமாற்றம். அந்த மனமாற்றத்திற்காக இறைவனிடத்திலே செபிப்போம். ஆமீன். எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரு நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியா நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் ஒளியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியால் நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பது நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை முழுமனதோடு ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்வோம். எல்லோரும் பக்தியோடு கரங்களை கூப்பி உள்ளத்தில் எழுகின்ற விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் நாம் சமர்ப்பணம் செய்வோம். தாயும் தந்தையுமான இறைவா, தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்காக சிறப்பாக செபிக்கிறோம். திரு அவையை நல்லாயனாக இருந்து வழிநடத்தி கொண்டு வருகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிர்வதியும் அருள் புரியும். உடல் உள்ள சுகத்துடனும் பணி ஆர்வத்துடனும் தொடர்ந்து இம்மண்ணுலகில் இறை அரசை கட்டி அமைக்க இவர்களை சிறந்த கருவியாய் பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தாய் நாட்டிற்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய தாய் நாடு குடியரசு தின விழாவை கொண்டாட இருக்கிறது. பல்வேறு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இந்த நாட்டிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். இயற்கை வளங்கள், பண்பாடு, பலவிதமான கலாச்சாரங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற இந்தியாவாக நம் நாடு இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் இந்திய திருநாட்டை ஆசிர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் உரிமை குடிமக்களாக இந்த நாட்டில் ஒற்றுமையோடு, சமாதானத்தோடு, சண்டை சச்சரவுகளின்றி, ஜாதி மத பேதமைகளின்றி, மொழி இன வேறுபாடுகளின்றி ஒற்றுமையாக வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக இந்த நேரத்திலே ஜெபிப்போம். தந்தையாம் இறைவா, குடும்பங்களை பாதுகாப்பவரே, குடும்பங்களில் ஒற்றுமை, சமாதானத்தை, அன்பை, அமைதியை தருபவரே, எங்கள் குடும்பங்களை எல்லாம் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசிர்வதியும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல்கள், பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில் படித்து ஒழுக்கத்தோடு ஞானத்தோடு வளர்ந்து நல்ல எதிர்காலத்தை அடையக்கூடிய ஆசீர்வாதம். குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார தேவைகள், குடும்பத்திலே மன நிம்மதி, அமைதி தந்து காத்தருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்வாய்ப்பட்ட மக்களுக்காக, முதியோர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைய நாளின் நற்செய்தியில் நீர் குறிப்பிடுகிறபடி நீர் செல்லுகிற இடங்களில் எல்லாம் நோய்வாய்ப்பட்ட மக்களை சுகப்படுத்தினீரே, குணப்படுத்தினீரே. இறை ஆட்சியை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தினீரே. ஆண்டவரே, எவ்வளவோ மக்கள் பல்வேறு வியாதிகளினால், நோய்களினால் ஒவ்வொரு நாளும் அல்லல் படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய ஒரு வார்த்தை போதும் அவர்களை சுகமாக்கும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவர்கள் குணமடைவார்கள். உம்முடைய அன்பு கரம் பட்டால் போதும் அவர்கள் எல்லோரும் நலமடைவார்கள். சிறப்பாக உம்முடைய அருளுக்காக, உமது இரக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். முதியோர்கள் ஆறுதல் தேறுதலுடன் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படிக்கிறவர்கள், தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் எல்லோரையும் உன் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஞாபக சக்தியையும் நினைவாற்றலையும் கொடுத்து அவர்கள் நல்லபடியாக தேர்வினை எழுதி இன்னும் வாழ்க்கையில் முன்னேற நல்ல ஒழுக்கத்தை, ஞானத்தை அவர்களுக்கு தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மரித்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஒரு சில நிமிடங்கள் மௌனமாய் ஜெபிப்போம். அந்த ஆன்மாக்களை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் எங்கள் குடும்பத்தில் மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்கு நீ நித்திய இளைப்பாறுதலை தந்தருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னும் நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மௌனமாய் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். காணிக்கை பாடல். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகவே.
குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்றும் ஆலயம், நானும் அதிலொத்தாகமம். அகிலமென்றும் ஆலயம், நானும் அதிலொத்தாகமம். உள்ளம் எந்த நுள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்த நுள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்பிற்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவர் முன்னிலையில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் மாறுங்கள். பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து, நம்முடைய தவறுகளிலிருந்து, குற்ற உணர்ச்சிகளிலிருந்து மனம் மாற இது ஒரு அற்புதமான நேரம்.
புனிதமான நேரம். நம்மை பரிசுத்தமாக்கி ஆண்டவருடைய திருவுடலை திரு இரத்தத்தை உட்கொண்டு வல்லமையையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளுகிற தருணம் இது. நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசிர்வதியும். குறிப்பாக இதோ நேரடியாக ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் வீடுகளிலே இருந்தவாறு நோய்வாய்ப்பட்டிருக்கிற முதியவர்களாக இருக்கின்ற, கால் கை ஊனமுற்றிருக்கிற, உபாதைகளால் தவிக்கின்ற ஒவ்வொருவரின் மீதும் ஆண்டவரே நீர் இரக்கத்தை பொழிந்தருளும். அவர்களுக்கு இந்த திருப்பலியின் மேன்மையையும் திருப்பலியின் நன்மைகளையும் திருப்பலியின் உன்னத இறை ஆசீர்வாதமும் உண்டாக சிறப்பாக இவ்வேளையிலே செபிக்கிறோம். இந்த அருள் தேடல் என்கிற யூடியூப் சேனலின் வழியாக உலகில் இருக்கிற பல்வேறு மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய தெய்வீக பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே இதோ இந்த பலிப்பீடத்தின் முன்பாக கொண்டு வருகிறேன். இந்த காணிக்க பொருட்களோடு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை அபரிவிதமான அருளினால் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி இன்னும் இன்னும் மேலும் மேலும் அவர்கள் வளர்ச்சி அடைய, அவருடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் மாற, அவருடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் துடைக்கப்பட சிறப்பாக இந்த வேலையில ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். உயிர் தெழுமது நோக்குடன் தூள்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகொழியின் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஒளியாம் இறையே வாராய்,
எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் திரையே வாரா, ஒளியாம் திரையே வாரா. எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் திரையே வாரா. விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த, விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த, உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாம் நிறையே வாரா, எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் நிறையே வாரா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனம் மாறி நற்செய்தியை நம்ப சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாய் எனக்கு அடைக்கலமே. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாய் எனக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே எழிலே இயேசுவை தந்த முகிலே முகிலே. இறைவன் படைத்த எழிலே எழிலே இயேசுவை தந்த முகிலே முகிலே. தூய்மை பொழியும் நிலவே நிலவே துணையே வாழ்வில் நீயே. அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். ஆமென்.